பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் அங்கே நடக்கிற அந்த ஈராக் பிரச்சனைகள், இது ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ இறந்து போனார் பார்த்தீங்களா அந்த கமேனி, அவர் என்ன சொன்னாராம், உயிரோடு இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இஸ்ரவேல் தேசத்தை அழிக்காமல் இருக்கவே முடியாது, நான் அதை அழித்தே தீருவேன் என்று சபதம் காட்டினாராம். ஆனா பாருங்க, சொன்ன அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. இத்தனைக்கும் அவர் எங்க இருந்தாரு தெரியுமா? 100 அடி ஆழத்துல பதுங்கு குழியில பயந்து போய் ஒளிந்து கொண்டு இருந்த ஒரு மனிதன் தான் அவர். ஆனா பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்தது? எந்த தேசத்தை அழிப்பேன் என்று சவால் விட்டு பேசினாரோ அந்த தேசம் இன்றைக்கு அவரை அழித்து போட்டுது. இது எல்லாரும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் மகாராஜாவினுடைய நகரம். அதை யாராலும் அழிக்க முடியாது. அது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த எருசலேமுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஏகப்பட்டதான போராட்டங்களும் சண்டைகளும் போட்டிகளும் பொறாமைகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல் என்னது? அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிட்டு என்று நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இதே அதிகாரத்துல அந்த தள்ளப்பட்ட கல் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் தேசம் யாருக்கு சொந்தமானது? மகாராஜாவினுடைய நகரம். இந்த தேசத்தோடு யாரெல்லாம் மோதுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இயேசுவோடு மோதுகிறதாக, நேரடியாக மோதுகிறதாக அர்த்தம் கொள்ளுகிறது. யாராக இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக மோதினால் அவங்க தோத்து தான் போவாங்க. அது மாத்திரமல்ல, அவர் எங்கேயோ போய் ஒளிந்தார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ பாதாளத்துல போய் படுக்கப்பட்டாலும் கர்த்தர் அங்கேயே இருக்கிறாருங்கிற மாதிரி. அவர் இன்னும் எத்தனை அடி நோண்டி போய் அடியில படுத்து இருந்தாலும் கர்த்தருடைய கை அங்கேயும் போய் அவனை என்ன பண்ணும்? எட்டி பிடிக்கும். அவங்க சொன்ன சவால் விட்டது என்ன? இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பேன் அப்படிதான் அவங்க சொன்னாங்க இல்லையா? ஆனா சொன்ன மனுஷங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. எனக்கு இதுல என்ன வருத்தம்னா, இங்கிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒரு பள்ளிக்கூடத்தின் மேல போய் விழுந்து அநேக பிள்ளைகள் இன்னைக்கு சீரியஸா இருக்கிறாங்க. அதுல 160 பிள்ளைகள் ஸ்பாட் அவுட். நிறைய பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. அந்த 160 பிள்ளைகளுடைய பெற்றோர் பார்க்கும் பொழுது சுத்தி சுத்தி அவங்க அழுகிற அந்த அழுகையை பார்க்கும் பொழுது, அட என்னடா போராட்டம் என்று ஒரு நமக்கே ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லை, முக்கியமா சொல்லப்போனா அந்த சவக்குழிய காட்டுறாங்க. என்னவோ பல்லாங்குழியை வெட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, விளையாடுறதுக்கு நிறைய லைனா அந்த போட்டு. அந்த மாதிரி அந்த 160 சவக்குழிகளை பக்கத்துலயே வெட்டி எல்லாருமா சேர்ந்து கும்பலா அந்த பசங்களுடைய சவங்களை தூக்கி கொண்டு போகும் பொழுது மனசுக்கு ரொம்பவும் வேதனையாக இருந்தது. ஆனா நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏதோ ஒரு தேசத்தை அழிக்கணும்னா நம்ம வேதத்துல பார்க்கும் போதே மனைவிகளையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? அழித்து போட சொல்லி, சங்காரம் பண்ண சொல்லி சொல்றாரு. அப்படிதான் இன்னைக்கு அவங்க நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு அவங்க சிறு பிள்ளைங்கன்னு. அவங்க பெருசா வளர்ந்து ஒரு காலத்துல இவங்க என் அப்பா அம்மாவை பழி வாங்கினாங்க, என் தேசத்தை பழி வாங்கினாங்கன்னு சொல்லி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்க எழும்பி நான் பழி வாங்குறேன்னு சொல்லி வருவாங்க இல்லையா? ஆகினால தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி இது போய் யார் மேல விழுதோ அவங்களும் நொறுங்கி போவாங்க, இது எவங்க மேல விழுமோ அவங்க நசுங்கி போவாங்க. இன்றைக்கு அப்படிதான் நசுங்கி அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இஸ்ரவேல் தேசத்துக்கையோ எருசலேம் கிட்டயோ யாரும் நெருங்கவும் முடியாது, அதை யாரும் ஜெயிக்கவும் முடியாது. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா இந்த சீக்கிரத்துல தேசத்துக்கு சமாதானம் வரணும். இது இப்ப ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்திருக்கு, எங்கெங்கயோ போய் பல இடங்கள் அது பரவி கொண்டு இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு அடுத்து ஆபத்து வர இருக்கிறது, இது 3ஆம் உலக போரா மாற போகிறது என்று சொல்லி நிறைய சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாருமே வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இது வேதனைகளுக்கு ஆரம்பம்னு இருக்கு. ஆனா ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது, இது கடைசி காலம். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டியது உலக சமாதானத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த குழந்தைகள் மரணத்தை பார்க்கும் பொழுது, அந்த பெற்றோருடைய கதறலை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆகினால நம்ம எல்லாருமாக சேர்ந்து அதிகாலையில திறப்பில நின்று ஜெபிப்போம், தேசத்துக்காக ஜெபிப்போம். ஒருவேளை கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் நிறுத்தினாலும் நிறுத்தலாம். இது தேவனால ஏவப்பட்ட ஒரு யுத்தமா இருந்தா நடந்தே தீரும், யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் இல்லையா? யாரும் அதை தடை பண்ண முடியாது. நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்யட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த இஸ்ரவேல் தேசத்துல அந்த அமெரிக்காவும் இஸ்ரவேலும் சேர்ந்து ஈரானை தாக்குவதும், இவங்க அவங்கள தாக்குவதும், ஏகப்பட்டதான பிள்ளைகள் அப்பா அனாதைகளா நிக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்வாதாரங்கள் இழந்து நிக்கிறாங்க, வீடுகளை இழந்து நிக்கிறாங்க அப்பா, அவங்களுடைய அனுதின தேவைகளை இழந்து நிக்கிறாங்க, கண்ணீரோடு வேதனையோடு பதட்டத்தோடு மரண பயத்தோடு நிக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, உமக்கு விரோதமா எழும்பினவருங்க யாரும் இருக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பினாலே நீங்க சும்மா விட மாட்டீங்க. இது உமக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம், இது பரலோகத்திலிருந்து தூதர்கள் போடுகிற யுத்தம், இதை யாரும் தடுக்க முடியாது. ஆகினால உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க பார்வைக்கு நலமானபடி செய்யும்படியாக உங்க திரு சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.